வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஷோ தட் நெகேஷன் பி கேப் நெகேஷன் கியூ கேப் ஆர் கப் கியூ கேப் ஆர் கப் பி கேப் ஆர் இஸ் லாஜிக்கலி ஈக்குவலன்ட் டு ஆர் யூஸிங் லாஸ் ஆஃப் லாஜிக். இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லாஜிக் லாஸ்ன்ற வீடியோவை பார்க்கலையோ தயவுசெய்து அதை பார்த்துட்டு வந்துடுங்கம்மா. ஃபார்முலாஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்கேன். அந்த கான்செப்ட் தெரிஞ்சாதாம்மா இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் கொஸ்டினுக்குள்ளே போவோம். கொடுத்துருக்க எல்ஹெச்எஸை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ தட் இஸ் லாஜிக்கலி ஈக்குவலன் டு. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் தனியாக இருக்குது பாருங்கள். இதை உள்ளே கிளப் பண்ணுவோம். எப்படி கிளப் பண்ணோம்? அசோசியேட்டிவ் லா ப்ராக்கெட்ஸை மாற்ற போகிறோமா? இதை சால்வ் பண்ணும்போது பாருங்கள், நமக்கு வேண்டியது சிங்கிள் எலிமெண்ட் ஆர்னு வரணும். நெகேஷன் பி கேப் ஒரு டேர்ம் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராக்கெட்டை பிரித்து விடலாம். நெகேஷன் பியும் நெகேஷன் கியூவும் ஒன்றா கொண்டு வரலாம். அதுக்கு பேர் அசோசியேட்டிவ் லா. ப்ராக்கெட்ஸை இடம் மாற்றுறது. இங்கே பாருங்கள், நெகேஷன் பி கேப் நெகேஷன் கியூ வரையும் சேர்த்துட்டோம். மீதி என்ன இருக்குது? கேப் ஆர் இருக்குது. மீதி எல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ராக்கெட்டை மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இதை அப்படியே வச்சுருக்கேன். இந்த டேர்ம் வந்து 4 டேர்மாக இருக்குது. இதில் பாருங்கள், கேப் ஆர் சேமாக இருக்குது. அப்போது நான் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி மர்ஜ் பண்ண போகிறேன். எப்படி மர்ஜ் பண்ணணும்? இங்கே பாருங்கள், இந்த கப் அப்படியே இருக்குது. கியூ இந்த சேமாக இருக்கிறத விட்டுருங்க. நடுவில் என்ன இருக்குது? கியூ கப் பி, அதை போட்டாச்சு. எது சேமாக இருக்குமா? கேப் ஆர். அதை வெளியில் எடுத்துரும். ஸோ 2 டேர்மாக இருக்கிறத நம்ம ஒன்றா மாற்றிடும். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணிடுறோம் இங்கே. ஸோ இப்போ இந்த 2 டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் கேப் ஆர், இங்கேயும் கேப் ஆர். இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 2 நெகேஷன் சைன் இருக்குது. அந்த நெகேஷனை வெளியில் எடுத்துடலாம். அதுவும் டிமார்கன்ஸ் லா. ஆனால் அப்படி எடுக்கும்போது இப்போ பாருங்கள், நெகேஷனை வெளியே எடுத்துட்டோம். நெகேஷன் பி வந்து பி ஆகிடுச்சு. நெகேஷனை வெளியே எடுக்கும்போது கேப் வந்து கப் ஆகிடும். நெகேஷன் கியூ வந்து கியூ ஆகிடும். கேப் ஆர் கப் இதெல்லாம் அப்படியே தான் வச்சுக்கோம். இப்போ இந்த 2 டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே பி கப் கியூ இருக்குது, கேப் ஆர் இருக்குது. இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், கியூ கப் பி இருக்குது. இங்கே பி கப் கியூ இருக்குது, இங்கே கியூ கப் பி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த இதை இடம் மாற்ற போகிறோம். பி இங்கே வரும், கியூ இங்கே போகும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். நெகேஷன் ஆஃப் பி கப் கியூ கேப் ஆர் கப் இந்த இடத்துல மாற்றிடும் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பி கப் கியூ கேப் ஆர்னு வருது. புரியுதாம்மா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், இப்போ இந்த 2 டேர்மை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்? நெகேஷன் ஆஃப் பி கப் கியூ, இது கூட இந்த 2 ஆரையும் தனியாக வச்சிடலாம். கப் பி கப் கியூ, இந்த 2 ஆர் காமனாக இருக்கிறத இங்கே வச்சிடுறேன். புரியுதாம்மா? நெகேஷன் ஆஃப் பி கப் கியூ, இங்கே கேப் ஆர் அப்படி இருக்குது. மீதி இந்த கப் பி கப் கியூ எடுத்துகிட்டு இந்த 2 இடத்துல இருக்க கேப் ஆரை நான் ஒரே இடத்துல போட்டுட்டேன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இது எந்த பேட்டர்னில் இருக்குது தெரியுமா? நெகேஷன் ஆஃப் அ எலிமெண்ட் கப் அந்த எலிமெண்ட்ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இன்னும் புரியணும்னா இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுவும் ஏ தானே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நெகேஷன் ஏ கப் ஏன்னு வந்துடும், கேப் ஆர்னு வந்துடும். ஏன்னா ஏ வந்து பி கப் கியூன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த இதுக்கு காம்ப்ளிமெண்ட் லா யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளிமெண்ட் லா யூஸ் பண்ணோன்னா நெகேஷன் ஏ கப் ஏ அது வந்து என்ன ஆகிடும்? ட்ரூன்னு வந்துடும். இது கேப்னா ஃபால்ஸ்னு வரும், கப் ஏனா ட்ரூன்னு வந்துடும். ஸோ நெகேஷன் ஏ கப் ஏ வந்து ட்ரூன்னு வந்துடும். கேப் ஆர் ட்ரூ கேப் ஆர் எனி இந்த ட்ரூ கூட எதை கேப் பண்ணணுமா? கேப் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். ட்ரூ இஸ் 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ தட் இஸ் logically equivalent to R, that is equal to RHS. Therefore, negation P, negation Q cap R, cup Q cap R, cup P cap R is logically equivalent to R. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.